ஒரு நாட்டை சார்ந்த, இந்தியா அல்லாமல் இன்னொரு நாட்டை சார்ந்த, இப்போ மியான்மர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மியான்மரிலிருந்து ராமும் ரஹீமும் ஆண்டனியும் எல்லா விதமான தகுதிகளோடும் 3 பேர் இருக்கிறார்கள். இந்திய குடியுரிமை பெறுவதற்கு 3 பேரும் எல்லா தகுதிகளோடு இருக்கும் பட்சத்தில் ராமுக்கும் ஆண்டனிக்கும் மட்டும் குடியுரிமை வழங்கப்படும், ரஹீமுக்கு வழங்கப்படாது என்று இவர்கள் சொல்கிறார்கள். முதலில் மேலோட்டமாக பார்த்தால் இப்படித்தான் தோன்றும். ஆனால் பிறகு இந்தியாவிற்குள்ளும் இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்குள்ளும் இது செயல்படுத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு ஐயம், ஒரு பயம் நமக்கு இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப நான் என்ன சொல்றேன், சிஏஏ இப்ப தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் இருக்கிறது முன்னாடி சிஏஏ இவ்வளவு அவசரமா ஏன் மோடி கொண்டு வர்றாரு, ஏன் RSS கொண்டு வருது? அதற்கான மிக முக்கியமான காரணம் உங்களுக்கு எல்லாம்